ஜீவிப்பேனான் இயேசுவோடு வந்திடுவே அவர் வார்த்தையோடு. இப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது 5வது காரியம் சொல்லிக் கொடுக்குறேன். த மெனி பேப்டைஸ்ட் இன் வாட்டர். 8ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 16 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கிறோம். அநேகர் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். ஓகே, 12 to 16 பாருங்க. நாம் தொடர்ந்து அதை பார்க்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறதை கற்றுக்கொள்ளாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இங்கே பார்க்கிற காரியம் 14 தொடங்கி 24 வரைக்கும் 8ஆம் அதிகாரம் பார்க்கும்பொழுது 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 6வது பாயிண்டில் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிவன். பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போது பிவிச்ட் பை த சைன்ஸ் அண்ட் கிரேட் ஒர்க்ஸ் ஆஃப் பவர். இன்றைக்கு நாம் பார்க்கிற அநேக காரியங்கள் எப்படி இந்த காரியங்கள்லாம் நடக்குது இல்லையா? 8ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 23 வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவி அருளப்படுகிறது. அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்றைக்கு பிலிப்பு பிரசங்கித்த காரியங்கள் வெறும் 4 காரியங்கள் தான் தேவைப்படுது. ஒரு ஊழியக்காரன், அது ஒரு பாஸ்டர், அது ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு அப்போஸ்தல், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மேய்ப்பன், ஒரு போதகன் என்று பிரசங்கிக்கிற பொழுது த கேட்டகரைஸ் ப்ரீச்சிங். ஒரு 4 காரியத்தை மட்டும் நினைவிலே வைத்து நீங்கள் பிரசங்கிக்கணும். நீங்கள் பிரசங்கிக்கிற தலைப்பு 66 புஸ்தகத்தில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். யூ கேன் ப்ரீச் அபவுட் எனிதிங் வித்தின் 66 books in the Bible. வேதத்தின் 66 புஸ்தகங்களிலே எந்த பகுதிகளை எடுத்து வேண்டாலும் பிரசங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் பிரசங்கிக்கிற பகுதியில் பிலிப்பு பிரசங்கித்த 4 காரியங்கள் அவசியம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த 4 காரியங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த 6 காரியங்களை சபையில் நடக்கும், உங்கள் ஊழியத்தில் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் நடக்கும், சமுதாயத்தில், தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் பரிசுத்த ஆவியானவரால் கையளிக்கப்படும். இன்றைக்கி அந்த கிருபை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த கிருபையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? இது அடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், இங்கே பாருங்க, as a young denominational minister, I had been taught that what a person is saved, he has the Holy Spirit, which is true in a sense. However, my denomination taught that when one is saved, he has all of Holy Spirit. It is possible to have. The scripture passage
below helped to see there is an experience subsequent to salvation called receiving the Holy Spirit or the baptism in the Holy Spirit. இப்போ ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியானவரால் பெறுகிற ஞானஸ்தானம். These verses show that although the Samaritan were saved, சமாரியர்கள் ரட்சிப்பை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த சமாரியர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்கனவே ஒரு விதை விதைத்தவர் என் இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க. ஒரு சமாரியா பட்டணத்தில் நாம் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம் என்று சொன்னால், அந்த சமாரியாவில் போயிட்டு உங்கள் கதையை போய் சொன்னால் யாருக்கும் புரியாது, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் அந்த ஊரில் அற்புதம் செஞ்சேன், இந்த ஊரில் அடையாளத்தை காமிச்சேன், அந்த ஊரில் நடப்பித்தேன், இந்த ஊரில் நடப்பித்தேன். உன்னுடைய அற்புதங்கள், அதாவது சொல்கிறாரு, கடைசி காலத்தில் உம்முடைய நாமத்தினால பிசாசை விரட்டணும், நீங்கள் யார் எவ்விடத்தார்? கேட்குற ஒரே வேறு கேள்வி. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், நீங்கள் யாருங்க? உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் 40 days ஃபாஸ்டிங் இருந்தோம், நீங்கள் யாருங்கன்னு கேட்குறாரு. அப்போது அவருடைய நாமத்தினாலே செய்ய வேண்டியதை செய்யணும், நடப்பிக்க வேண்டியவங்களை நடப்பிக்கணும். இன்னைக்கு எது கடந்தாலும் கிடக்குது, நம்ம எப்படியாவது ஒரு சபையை ஸ்தாபிச்சிடணும், ஒரு ஊழியத்தை தொடங்கிடணும் அப்படிங்கிற நாட்கள் வருகிற பொழுதுதான், அந்த காலத்தில் தான் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகுது. சபைகள் மூடப்படுகிற ஒரு காலம், துன்பப்படுகிற ஒரு காலம், நெருக்கத்தின் காலம். ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். Samaritan were saved. The apostles didn't seem to think they had all of Holy Spirit it is possible to have. இப்போ இவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்கிற ஒரு நிலை உண்டாகிறது. இப்போ ஜான் சாப்டர் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீசர்களை அனுப்பிவிட்டு ஒரு கிணற்று அருகிலே வருகிறார். அங்கே ஒரு சமாரிய பெண்ணை பார்க்கிறார். அது வில் ஆஃப் ஜேக்கப் என்று பார்க்கிறோம், யாக்கோபின் கிணறு என்று பார்க்கிறோம். இப்போ அந்த கிணற்று அருகிலே ஒரு பெண் வருகிறாள், அவள் சமாரிய பெண், சமாரிட்டன் விமன். அப்போ இயேசு அவளிடத்தில் கேட்கிறாள், தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். இப்போ நீ புரிஞ்சுக்குதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சமாரிய பெண்ணை குறித்து இயேசு கிறிஸ்து தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். இயேசுனுடைய தாகம் என்ன? சுவிசேஷம் அறிவிப்பது, என் பிதாவை ஜனங்களுக்கு சொல்லுவது, ராஜ்யத்தை பிரசங்கிப்பது. ஒரு பெரிய தாகத்தோடு அங்கே போகிறார். அப்போது நல்லா கவனிங்க, இயேசு ஒரு யூதன், அங்கே வந்திருந்த ஒரு பெண் சமாரிய பெண். இருவர்களுக்கும் சம்பந்தம் களவாதவர்கள் ஆனபடினாலே, in between both of the religious group, the Jewish and Samaritans, these two groups, they never mingle any time. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு between the both there is a big gap, ஒரு பெரிய இடைவெளி. இவங்களுக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்க அவங்கள பார்க்க மாட்டாங்க, இவங்க இவங்கள பார்க்க மாட்டாங்க, இவங்ககிட்ட பேச மாட்டாங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இயேசு சமாரிய பெண்ணோடு பேசுகிறார். அந்த பெண் கேட்கிறாள், நான் ஒரு காலம் இந்த கிணத்தில் தண்ணி மொண்டு கொள்ளாதபடிக்கு நீர் எனக்கு அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று அவள் கேட்கிறாள். அப்போ அடுத்து நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவினுடைய ரெவலேஷன், வெளிப்பாடுகளை சமாரிய பெண் கேட்கிறாள். கிறிஸ்துவனிடத்தில் என்னுடைய இனி தாகம் உண்டாகாதபடிக்கு அந்த தண்ணீர் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறாள். அப்போ இவைகளெல்லாம் கேட்ட பிறகு அவள் திரும்ப தன்னுடைய பட்டணத்திற்கு கடந்து போய் தன் ஜனத்தண்டையிலே, நான் ஒரு புருஷரை சந்தித்தேன், அவர் என்னை குறித்து எல்லாம் சொல்லிவிட்டார் என்று சொல்லி, நல்லா கவனிங்க, அந்த பட்டணம் முழுவதையும் கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருகிறாள். அந்த ஜனம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ அதுக்கு பிறகுதான் பிலிப்பு
சமாரிய ஜனங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். நல்லா கவனிங்க. நான் பிரசங்கிக்கிற ஆள் யாரு? நான் பிரசங்கிக்கிறவர் யாரு? என் இயேசு. அந்த இயேசு யாருங்க? ஏற்கனவே சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர். இப்போ ஒரு அடையாளம், ஜனங்களை பற்றி நம்ம காண்பிக்கணும்னா ஒரு அடையாளம். ஜனங்க சொல்கிறாங்க, ஐயா நான் இந்த நாளில் ஒரு பலவீனத்துக்காக உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்தேன். சரி, ஆமாங்க, எனக்கு தெரியுது, ஞாபகம் இல்லை, சொல்லுங்கள், பரவாயில்ல. இல்லை, நான் ஒரு 8 வருஷத்துக்கு மேலே வந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு நல்லாயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லான பிறகு நான் உங்களை பார்க்க வரல, இப்போ திருப்பியும் வேற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டுமா? இவங்க பிரச்சனைகளுக்கு மட்டும் வருகிறவர்கள், ஒரு வியாதி நேரத்தில் வருகிறவர்கள், ஒரு தேவை என்று சொல்கிறவர்கள் வருகிற கூட்டம். இவங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இரவும் பகலும் வேதத்தைக்காக காத்து கிடக்கிற ஒரு பெரிய கூட்டம் நம்ம கையில் இருக்கு. அவர்களுக்கு நம்ம இடைவிடாமல் செபிக்கிற செபம், நம்முடைய உபவாசம், நம்ம காத்திருப்பது, நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் இந்த கடைசி நாட்களில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அப்போ இங்கே பார்க்கிறோம், Philip's ministry in Samaria was abundantly blessed of God. The mighty miracle constantly were being performed. Many were saved, healed, according to Acts 8, 7 and 8. For unclean spirit, crying with loud voice, came out of many that were possessed with them, and many taken with palsies, and that were lame were healed, and there was great joy in the city. The Samaritans believed Philip's sermons concerning the kingdom of God and the name of Jesus. They were baptized in water. But when they believed Philip preaching the things concerning the kingdom of God and the name of Jesus Christ, they were baptized, both men and women. இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போமானால், உங்களுக்கு ஒரு பிலிப்பு மூலமாக நடந்த, அதாவது அவர் பிரசங்கித்ததும் நடந்த காரியங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 16 காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார். I will tell you 16 things, great lesson here. The 16 great lesson here. ஒவ்வொன்றாய் ஒரு 16 காரியங்களை இந்த பகுதியில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நம்பர் 1, prayer for the Holy Spirit is a part of the gospel program. சுவிசேஷ திட்டத்திற்கு மிகவும் தூணாய் துணையாய் நிற்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை நாம் ஜபத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம். அதை நீங்க 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12:30 பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14:1 பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, the Holy Spirit being given here does not refer to receive the spirit of adoption, for all receive this when born again. இப்போ அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அல்ல. நல்ல கவனிங்க. The Holy Spirit being given here does not refer to receiving the spirit of adoption, for all receive this when born again. Romans chapter 8, 9 and 14-16. Romans 8, 9 and 14-16. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், the Holy Spirit here must refer to the spirit baptism
and the supernatural gifts of the Holy Spirit for service. Holy Spirit here must refer to the Spirit baptism and the supernatural gifts of the Spirit for service. Not to salvation, for these people were already saved from sin, justified, not to salvation, for these people were already saved from sin, comma, justified, comma, born again, comma, healed, comma, baptized in water, and had great joy in Christ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற இந்த மூன்றாவது பகுதி ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களையும் மீட்கப்பட்டவர்களையும் நியாயம் தீர்க்கப்பட்டவர்களையும் மீண்டும் பிறந்தவர்களையும் சுகமாக்கினவர்களையும் தண்ணீரினால் ஞானஸ்நானம் எடுத்தவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் அடைந்தவர்களையும் நாம் சந்திக்காதபடிக்கு நோக்காதபடிக்கு ஒரு புதிதான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம். இது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 4வதுக்குள்ளே போயிடுவோம். This experience was subsequent to the experience above. இதை நம்ம திருப்பியும் 8:6 தொடங்கி 13 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறோம். இப்போ ஒவ்வொருவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நடத்தப்படுகிறார்கள், கடந்து போகிறார்கள். இப்போ 5வது காரியம், இட் வாஸ் ஃபார் ஆல் பிலீவர்ஸ். இட் வாஸ் ஃபார் ஆல் பிலீவர்ஸ். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபார் ஆல் பிலீவர்ஸ். ஓகே, எல்லா விசுவாசிகளுக்கும் இது அவசியமும் தேவையுமா இருக்குது.